வணக்கம் மக்களே. கேலண்டர்ல ஜனவரி 6ங்கிறது சாதாரண நாளா தெரியலாம். ஆனா தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இது ஒரு கெத்தான நாள். ஆமாம், இன்னைக்கு சர்வதேச வேட்டி தினம், இன்டர்நேஷனல் தோத்தி டே. இந்த நாள் எப்படி உருவாச்சு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர வேட்டி கட்டுறது பெரியவங்க விஷயம்னோ, பேண்ட் போடுறது தான் ஸ்டைல்னோ நினைச்சிட்டு இருந்தோம். அப்போதான் நேர்மைக்கு பெயர் போன அதிகாரி திரு சகாயம் IAS அவர்கள் கோஆப்டெக்ஸ்ல இருந்தப்போ ஒரு தீப்பொறிய பத்த வச்சாரு. பொங்கல் வருது, நம்ம இளைஞர்கள் ஏன் வேட்டி கட்டக்கூடாதுன்னு அவர் கேட்ட கேள்வி 2015ல இருந்து ஒரு கலாச்சார புரட்சியாவே மாறிடுச்சு. நடுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. வேட்டி கட்டிட்டு வந்தா சில கிளப்ல அனுமதி இல்லைன்னு சொன்னப்போ தமிழ்நாடு கொதித்தெழுந்தது. தமிழன் உடைக்கு தடையான்னு சர்ச்சை வெடிச்சப்போ தமிழ்நாடு அரசு அதிரடியா ஒரு சட்டம் போட்டது. வேட்டி கட்டிட்டு வர்றவங்கள தடுத்தா உங்க லைசென்ஸ் கேன்சல்னு சொன்ன பிறகுதான் நிலைமை மாறுச்சு. இன்னைக்கு அமெரிக்காவுல சாஃப்ட்வேர் என்ஜினியரா இருந்தாலும் கல்யாணம்னு வந்துட்டா பட்டு வேட்டி பட்டு சட்டைன்னு நின்னாதான் சார் அந்த லுக்கே முழுமையாகுது. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திராவுல பஞ்சே, கேரளாவுல முண்டு, வட மாநிலங்கள்ல தோட்டின்னு பேர் மாறினாலும் இந்தியாவை இணைக்கிற ஒற்றை நூல் இந்த வேட்டிதான். மக்களே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டோவுக்கு போஸ் கொடுக்காம இந்த பாரம்பரிய உடைய அடிக்கடி உடுத்துவோம். ஏன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு கைத்தறி வேட்டிக்கு பின்னாலையும் ஒரு நெசவாளர் குடும்பத்தோட உழைப்பு இருக்கு. அவங்க வாழ்வாதாரம் செழிக்க நாம வேட்டிய இறுக்கமா கட்டிக்கணும். வேட்டி கட்டுங்க, தமிழரோட அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துங்க. கெத்தா நடங்க.